கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் ஜனங்களை போகவிடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசோன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசேப்பு தன் சகோதரர்களால் விற்று போடப்படுகிறான். கர்த்தரோ அவனை எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். உலகமெங்கும் பஞ்சம் உண்டாகிறது. அந்நாட்களிலே யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு வருகிறார்கள் உணவு வாங்குவதற்கு. தன் சகோதரரை கண்ட யோசேப்பு அவர்களிடம் பேசுகிறான். அவர்கள் குடும்பத்தை அவன் ஆதரிக்க நினைக்கிறான். தன் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா என்று அறிந்து கொண்டு தன் தகப்பனையும் தன் சகோதரர்களையும் சகோதரர் குடும்பத்தையும் எகிப்துக்கு வர சொல்லி அழைக்கிறான். அவர்களும் எகிப்துக்கு வருகிறார்கள். எகிப்திலே நல்ல ஒரு இடமான மந்தை மேய்ப்பதற்கு ஏற்ற இடமான கோசோன் நாட்டை தன் தகப்பனுக்கு கொடுத்து அங்கே அவர்களை இருக்க சொல்கிறான். பல வருடங்களுக்கு பிற்பாடு யோசேப்பும் மரித்து போகிறான். அவன் தகப்பனாரும் மரித்து போகிறார்கள். அவன் சகோதரர்களாம் மரித்து போகிறார்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட இஸ்ரவேலின் சந்ததியான மக்கள் எகிப்தில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். வேறு வேறு ராஜாக்கள் வரும்போது ஒரு விதமான மக்கள் எகிப்திலே அதிகமாய் பரம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வேறொரு ராஜாவோடோ நமக்கு எதிரானவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்மிடத்தில் யுத்தம் பண்ணுவானார்கள், ஆனால் நாம் தோற்று போவோம் என்று சொல்லி அவர்களை அடிமைப்படுத்தி ஆள விரும்புகிறார்கள். அதன் நிமித்தமாக இஸ்ரவேல் சந்ததி எகிப்திலே அடிமையாக்கப்பட்டு மிகவும் அதிகமான கொடுமையின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே அந்த மக்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் கேட்டு அந்த ஜனங்களின் சிறையிருப்பை திருப்புவதற்காக மோசேயையும் ஆரோனையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து பார்வோனிடத்திலே அனுப்புகிறார். பார்வோனோ அவர்களை அனுப்ப மனதில்லாமல் அவர்களை இன்னும் அதிகமாய் கொடுமைப்படுத்துகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் எகிப்து தேசம் முழுமைக்கும் வாதைகளால் வாதிப்பேன். நானே தேவன் என்று அறியும்படிக்கு என் ஜனத்திற்கு இந்த வாதைகள் ஒன்றும் வராது. என் ஜனங்கள் இருக்கும் கோசோன் நாட்டிலே ஒரு வண்டுகளும் இருக்காது. எகிப்து முழுமையும் வண்டுகளால் நிறையும். என் ஜனத்துக்கும் என்னை தேடுகிறவர்களுக்கும் என் செட்டைகளின் மறைவிலே அடைக்கலமாய் வந்த மக்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். அவர்களை எதிர்க்கிறவர்களை வாதைகளால் வாதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.